சாம்சங்கில் இருந்து கேலக்ஸி A7 அப்படிங்கிற 2018 மாடல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த சாம்சங் கேலக்ஸி A7 ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 x 2220 பிக்சல்ஸ். இது ஒரு 18:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரையும் 411 இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோரில்லா கிளாஸோட ப்ரொடெக்ஷன் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. வழக்கமான சாம்சங் மொபைலில் பார்க்குற மாதிரியே இந்த டிஸ்பிளேக்கு நாச் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு எப்போவுமே தெரிஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸால் செஞ்சுருக்காங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஃபோனுக்கு IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் வந்து 1.5 மீட்டர் கீழே தண்ணிக்குள்ளே போனாலும் ஃபோன் வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது. இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பொறுத்தவரையும் நேம் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஆனால் இது வந்து ஒரு ஆக்டோகோர் 2.2 GHz ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2.2 GHz அப்படிங்கும்போது ஸ்பீடை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவு எல்லா விதமான ஆப்ஸும் ரன் ஆயிரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஹெவியான ப்ராசர் வந்து இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்தியா பொறுத்தவரையும் இது எக்ஸ்னாக்ஸ் சிப்செட்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்ன சிப்செட்டுங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். இது டெடிகேட்டட் ஸ்லாட்டை கொடுத்த காரணத்தினால் நமக்கு வந்து 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ட்ரேட்மார்க், அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து ட்ரிபிள் ரியர் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ ட்ரிபிள் ரியர் ஃபேஸிங்கும் போது 3 கேமரா, அதாவது மொதல் கேமரா என்னென்னு கேட்டிங்கன்னா 24 மெகாபிக்சல் கேமரா இருக்குது வித் f1.7 ஆப்பர்ச்சர். இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி சப்போர்ட் இருக்குது. இது வந்து பிரைமரி சென்சராக ஒர்க் ஆகுது. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா. இது வந்து f2.4 ஆப்பர்ச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 120 டிகிரி வரையும் உங்களுக்கு வந்து வீவிங் ஆங்கிளில் வந்து வீடியோ கேப்சர் பண்ணணும். ஸோ ஒயிட் ஆங்கிள் அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் டைமாக நம்ம ஹியூமனை வந்து எப்படிலாம் விஷயம் வந்து கேப்சர் பண்ணுமோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் இதை கேப்சர் பண்ணும். மூணாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சராக வேலை போகுது. ஸோ பொக்கே மோடு மாதிரியான எஃபெக்டை வந்து இந்த மூணாவது கேமரா வந்து கேப்சர் பண்ணும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. 4K ரெசல்யூஷன் அப் டு 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு 24 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 1080p ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணிக்கிட முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காத காரணத்தினால 2.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. USB வெர்ஷனை பொறுத்தவரையும் டைப் C கொடுக்கல, அதுக்கு பதிலாக மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. டியூயல் பேண்ட் வைஃபை மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து ஹெட்ஃபோனில் சூப்பராக இருக்கும். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கில் NFC மாதிரியான சென்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மார்க்கெட் டிபெண்ட்ங்கிறனால எல்லா மார்க்கெட்டுக்கும் இது கிடைக்காது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து OS பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஒரு 8.0 ரன் ஆகுது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும் சொல்லப்படுது. பிளாக், ப்ளூ, கோல்டு மற்றும் பிங்க். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் €350 இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ₹30,000 வரும். அக்டோபர் 11ஆம் தேதி சாம்சங் நிறுவனம் ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் இந்த ஃபோனை பற்றின லான்ச் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் கொடுங்க. மேலும் இதை மாதிரி புது ஃபோன்ஸில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.